Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோங்க. அரிசி யூஸ் பண்ணாம கோதுமை ரவை யூஸ் பண்ணி அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதுல துவரம் பருப்பு 1/2 கப் சேர்த்துப்போம். கடலை பருப்பு 1/4 கப். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். இப்போ பருப்புல தண்ணி ஊத்திட்டு 5 தடவை அலசி எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இதுல 3 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். போட்டுட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இன்னொரு கப்பில் சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவை 1 கப் சேர்த்துப்போம். இந்த கோதுமை ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதாவது பருப்பு ஊற வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இதை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். கோதுமை ரவை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பருப்புல இருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ இது கூட சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் அளவு. பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால செரிமானத்துக்காக இது ரெண்டும் சேர்க்குறோம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஃபுல்லாக நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அரைப்படாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அடை தோசைக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம கோதுமை ரவை ஊற வச்சுருந்தோம்ல, அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து போட்டுடலாம். அந்த பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து போட்டுக்குவோம். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இது நம்ம வேணும்னா தண்ணி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு தேவையில்லைங்க, அரைச்ச உடனேயே நீங்கள் அடை ஊற்றிடலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாவு அடை மாவு பதம் கேட்டிங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதான் மாவோட பதம். தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாவு அளவில் நமக்கு 12லேருந்து 15 அடை தோசை சுடலாம். மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல அடை சுட்டுடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இது மாதிரி மீடியமாக ஊற்றுங்க. நீங்கள் அடை தோசை ஊற்றையில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. அடை தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அவ்வளோதான், எடுத்துடலாம். நார்மலாக அரிசி சேர்த்து செஞ்சால் அடை தோசை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸில் உங்களுக்கு இதுவும் இருக்கும்.
ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.